ஹலோ ஆல் பொங்கல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? நாங்க ரொம்ப நல்லா பண்ணோம். நீங்களும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். எங்க ஊர்ல 3 நாள் தொடர்ந்து விளையாட்டு போட்டி நடந்துச்சு. காலையில செண்டமேளம் தொடங்கி விளையாட்டு போட்டி, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு கச்சேரி அப்படின்னு பயங்கரமா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கிராண்டா பண்ணியிருந்தாங்க. 3 நாளும் தொடர்ந்து ரெஸ்ட்டே இல்லங்க. பயங்கர பிஸியா இருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். வீடியோ ஷூட் பண்ண கூட மறந்து போச்சு. அப்புறம் இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லாம் ஆரம்பிக்குது இல்லையா? இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கலான்னு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. காலையில தூங்கி முழிக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு காலையில ஃபோன்ல பார்த்தேன். ஒரு ஒரு ஊர்லயும் வித்தியாசமாலாம் விளையாட்டு போட்டி வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப காமெடியா இருந்துச்சு. எப்படி தான் இப்படிலாம் யோசிப்பாங்களோ அப்படின்ற மாரி இருந்துச்சு. நம்மளும் அடுத்த வருஷம் இப்படிலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நெனச்சிருக்கோம். அப்புறம் வந்து இன்னைக்கு சண்டே பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். அப்புறம் என் வீட்டுக்காரவங்க எப்பவும் பிரியாணி தானே பண்ணுறோம். இன்றைக்கி நாட்டுக்கோழி எடுத்து குழம்பு வைக்கலான்னு சொல்லி அவங்க எடுத்து அதை குழம்பு வைக்கிறதுக்கு தோட்டத்துலேருந்து வச்சு கொண்டாரேன்ட்டு போயிட்டாங்க. என்ன சாப்பாடு மட்டும் வைக்க சொல்லியிருந்தாங்க. நான் கையோடும் பருப்பு குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், தயிர் இதெல்லாம் வச்சுருந்தேன். எனக்கு வந்து இந்த தயிர் காம்பினேஷன் பருப்பு குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இதை வச்சு சாப்பிட்டுட்டேன். அவங்க அப்பா, என் வீட்டுக்காரவங்க, அப்புறம் பிள்ளைங்கலாம் வந்து கறி வச்சு சாப்பிட்டாங்க. அப்புறம் வந்து என்னோடய வீடியோவில் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.